ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். சிப்பாயின் பின்னால் சென்ற காளியன் மன்னரை வணங்கினார். அப்போது அரசர் கூறுவார், சபையோர்களே, இந்த காந்தார தேசத்தை ஆட்சி புரியும் நான் இதுவரையிலும் அனைத்து இன மக்களையும் சம நோக்குடன் வைத்துதான் ஆட்சி புரிந்து வருகின்றேன். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எனது பிரஜைகள். இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளோ ஓர வஞ்சனைகளோ இதுவரையிலும் நான் பின்பற்றியதாக இல்லை. ஆனால் இதோ நிற்கும் காளியனுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றியிருக்கின்றது. மந்திரி பதவி வகிப்பவரும் சவர தொழில் செய்பவரும் என் நாட்டு பிரஜைகள்தான். இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லப் போகின்றேன். அதற்கு தீர்வு என்ன என்று நமது மந்திரியாராகிய நரசிம்மரிடமும் சபர தொழிலாளியாகிய காளியனிடமும் கேட்கப்படும். காளியன் அதற்குரிய சரியான பதிலை கூறினால் அவரே நமது நாட்டின் புதிய மந்திரியாக தேர்வு செய்யப்படுவார் என்று மன்னர் அறிவித்தார். மன்னர் கூறியதை கேட்ட காளியனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. என்னதோ ஏதோ என்று நாம் பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாம் நினைத்தது போலவே மந்திரி பதவி நம்மை தேடி வந்திருக்கிறது. இனி மந்திரியார் அனுபவித்து வரும் சொகுசான வாழ்க்கை இனி நமக்கும் வரப்போகிறது என்று மனது துள்ளி குதித்தது. அந்த நேரத்தில் மன்னர் கூறுவார், சபையோர்களே, நான் நேற்றைய தினம் அந்தப்புரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய அந்தப்புரத்திற்குள் ஒருவன் வந்து என் மார்பில் காலால் உதைத்ததோடு என் முகத்திலும் துப்பினான். இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். இப்போது மந்திரியாக இருக்கும் நரசிம்மரே, நீங்கள் கூறுங்கள், இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்று மன்னர் கேட்டார். அப்போது மந்திரி நரசிம்மர் கூறுவார், மன்னரின் மார்பில் உதைத்த கால்களுக்கு தண்டை அணிவிக்க வேண்டும். அதாவது தண்டை என்பது வீரத்தின் அடையாளமாக காலிலே அணியக்கூடிய ஒரு அணிகலன் ஆகும். மேலும் மன்னரின் முகத்தில் துப்பிய வாய்க்கு அப்பம் கொடுக்க வேண்டும். அதாவது அப்பம் என்பது சுவை மிகுந்த தின்பண்டம். இவ்வாறு அரசரின் மார்பில் உதைத்த கால்களுக்கு தண்டை அணிவிக்க வேண்டும் என்றும் மன்னரின் முகத்தில் துப்பிய வாய்க்கு அப்பம் கொடுக்க வேண்டும் என்றும் மந்திரி நரசிம்மர் கூறினார். பின்பு காளியனிடம், நீ சொல், என்ன தண்டனை வழங்கலாம் என்று அரசர் கேட்டார். அப்போது காளியன் கூறுவார், மகாராஜா, தங்களின் அந்த புறத்திற்குள்ளேயே ஒருவன் வந்து தங்களை என்னுடைய மார்பில் காலால் உதைத்ததோடு மட்டுமல்லாமல் முகத்திலேயும் துப்பி இருக்கின்றான். அப்படிப்பட்ட கொடியவனின் தலையை வெட்டி எறியாமல் அவனுடைய காலுக்கு தண்டை அணிவிக்க வேண்டும் என்றும் துப்பிய வாய்க்கு அப்பம் கொடுக்க வேண்டும் என்று கூறும் இந்த மந்திரியாருக்கு புத்தி கெட்டு போய்விட்டது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மந்திரி பதவியில் நீடித்தால் நாடு எப்படி உருப்படும்? இவருக்கென்று ஆடம்பரமான மாளிகை, இவர் காலால் இடும் கட்டளையை தலையால் செய்து முடிப்பதற்கு அரசாங்க ஊழியர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். என்ன ஒரு வினோதம் பாருங்கள்! மகாராஜா, தங்களின் மீது இத்தனை அவமதிப்புகளையும் செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார் காளியன். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ராஜகுரு உட்பட அறிஞர்களும் பொதுமக்களும் பார்த்து கொண்டே இருந்தனர். இப்போது அரசர் மந்திரியை பார்த்து கூறுவார், மந்திரியாரே, தாங்கள் அந்த குற்றவாளிக்கு காலில் தண்டை அணிவிக்க வேண்டும் என்றும் துப்பிய வாய்க்கு அப்பம் கொடுக்க வேண்டும் என்று கூறினீர்களே, எந்த அடிப்படையில் அவ்வாறு கூறினீர்கள்
என்று கேட்டார் அரசர். அரசே, தாங்கள் கூறிய சம்பவத்தின் கருப்பொருளை வைத்து அதை யூகித்து ஆராய்ந்ததின் அடிப்படையில்தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மந்திரி நரசிம்மர். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.